வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே கார் மோதிய விபத்தில் சாலையை கடக்க முயன்ற வடமாநில இளைஞரின் கால் சாலை நடுவே தடுப்பில் உள்ள கம்பியில் குத்திய நிலையில் அவரை அப்பகுதி மக்கள் போராடி மீட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த் பாபு. ஆனந்த் பாபு, வணக்கம். என்ன நடந்தது? விவரங்கள். ஒசூர் அருகே பத்தலப்பள்ளி என்னும் இடத்தில் சாலையை கடக்க முயன்ற வடமாநில இளைஞர் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானதில் சாலை நடுவே இருந்த தடுப்பு இரும்பு கம்பியில் குத்திய நிலையில் வடமாநில இளைஞரை போராடிய பகுதி மக்கள் மீட்டிருக்கிறார்கள். சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஒசூர் அடுத்த பத்தலப்பள்ளி என்னும் இடத்தில் திடீரென சர்வீஸ் சாலையில் சென்று கொண்டிருந்த டிப்பர் லாரி தேசிய நெடுஞ்சாலைக்கு வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது வேகமாக வந்த கார் ஒன்று டிப்பர் லாரி மீது மோதாமல் இருக்க சாலையை கடக்க முயன்ற வடமாநில தொழிலாளி மீது கார் இடித்து சாலை தடுப்புகளின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் காரின் ஒரு பக்க டயர் உடைந்து விழுந்தது. சாலை கடக்க முயன்ற வடமாநில இளைஞரின் 2 கால்களும் உடைந்த நிலையில் தேசிய நெடுஞ்சாலையின் நடுவே கான்கிரீட்டால் ஆன தடுப்புகள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் வடமாநில தொழிலாளரின் இடது கால் எலும்பு இரும்பு கம்பியால் குத்தி கொண்டு மீட்க முடியாமல் அவதிப்பட்டார். ரத்த வெள்ளத்திற்குள்ளான அவரை அப்பகுதி மக்கள் போராடி அரை மணி நேரத்திற்கு மேல் அந்த வடமாநில இளைஞருக்கு மருத்துவ குழுவினர் சாலையிலேயே ரத்த வெள்ளத்தில் இருந்த போது அவருக்கு மருத்துவ சிகிச்சை வழங்கினர். பின்னர் அட்கோ போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்து டிராக்டர் மூலம் அந்த கான்கிரீட் தடுப்புகள் அகற்றப்பட்ட பின்பு இளைஞர் மீட்கப்பட்டு தற்போது ஆம்புலன்ஸ் மூலம் ஒசூர் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறார். இதனால் அப்பகுதியில் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வடமாநில இளைஞரின் கால் கான்கிரீட் கம்பியில் குத்திக் கொண்டு நீண்ட நேரம் போராடியது பார்ப்போரை கண்கலங்க வைத்தது. ஆசினி, வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.